Hey guys, so welcome back to Mr.nandhu database YouTube channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிரேஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நாம இன்னைக்கு வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கன் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த வாலிபால்க்கெல்லாம் நம்ம வந்து ஹேர் அடிப்போம் பாத்தீங்களா, சின்ன ஒரு பம்ப். அதை வச்சு தான் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ. ஸோ அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான என்னென்ன திங்ஸஸ் வேணும்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 இன்ச் பைப் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் பைப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 அடிக்கு மேலே எடுத்துகிட்ருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாங் போகும். நம்ம எந்த லென்த்துக்கு நம்ம எடுத்துகிட்ருக்கோங்களோ அந்த லாங்க்கு போகும். ஓகேங்களா? ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பைப்பு 3/4 இன்ச் பைப்பு. ஓகேங்களா? சின்ன பைப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் பைப்பு. ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 2.5 இன்ச் பைப் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுவும் ஒரு 1.5 அடி கிட்ட எடுத்துகிட்ருக்கேன். 1.5 அடி தான், அதிகமாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் பைப்புக்கு தகுந்த ஒரு கேப். ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பை பார்த்திங்கன்னா அதே கடைகளில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு ஒரு ஹோல்டர் மாதிரி கிடைக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து வாங்கி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைப்ஸ் எல்லாம் நம்ம ஓட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு க்ளூ வந்து பைப்புக்கு தகுந்த க்ளூ இருக்கும். ஸோ அதே நீங்கள் அந்த கடையிலே கிடைக்கும், கேட்டிங்கன்னா தருவாங்க. ஓகேங்களா? பைப்புக்கு ஓட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக்கு. ஸோ ஃபெவிக்விக் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இது இந்த தான் நம்மளுக்கு வந்து அந்த புல்லட்ஸு நம்மளால் வந்து மேக் பண்ண முடியும். அந்த ஃபெவிக்விக் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. 5 ரூபா ஃபெவிக்விக் இருந்தாலும் ஓகே, இல்லை 50 ரூபா ஃபெவிக்விக் இருந்தாலும் ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நான் பார்த்திங்கன்னா வாலிபாலோட ஒரு பம்ப் நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த பம்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் பை பண்ணி வாங்கிக்கோங்க, அப்படி நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறதா இருந்தால். ஓகேங்களா? ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிட்ட வரும் இந்த பம்போட ரேட்டு. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் நான், நீங்கள் அங்கே பை பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிறு ஆணிங்க நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கடைகளில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த எலக்ட்ரானிக்கல் கடைகளில் கிடைக்கும். ஸோ பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு நான் வந்து சின்ன ஒரு ஆணி எடுத்துகிட்ருக்கேன்னு. ஸோ இந்த ஆணி தான் நம்மளுக்கு வந்து புல்லட்டை நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்ட்போர்ட் பீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது நான் வந்து பத்திரிக்கையோட ஒரு அட்டை எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா பழைய தான். ஓகேங்களா? ஸோ புதுசு இல்லை, பழைசை நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான பொருளுங்க. இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பொருளுங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்மளுக்கு தேவைப்படும். பிவிசி கேட் வால் வந்து சின்ன உண்டு. ஓகேங்களா? ஸோ 3/4 இன்ச் பைப்புக்கு வந்து ஒரு சின்ன கேட் வால் இருக்குது. ஸோ அது வந்து நான் வாங்கிட்டு வர பையனை அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அது வந்துச்சுன்னா நான் வந்து வீடியோ நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நான் வீடியோ ஃபிட் பண்ணும்போது நான் அப்படியே காட்டுறேன். அந்த கேட் வால் நாங்கள் பார்த்திங்கன்னா மறந்துட்டு வந்துட்டோம். ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து 2.5 இன்ச் பைப்பில் நான் வந்து ஒரு ஹோல் போட்டிருக்கேன். இந்த ஹோல் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பம்ப் நம்ம வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்குள்ளே நான் பம்பு ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா வந்து ஹோல் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். கரெக்டாக இதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், தெரியுது. இது பார்த்திங்கன்னா நல்லா உள்ள வரைக்கும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்சில் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எம்சியில் போட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எம்சில் போடலன்னு நம்ம வந்து ஃபுல் ஃப்ரெஷரில் நம்மளுக்கு வந்து ஹேரே இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹேரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம டைட் பண்ணோம். இல்லை டைட் பண்ணல அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஹெவியான காற்றடிச்சுன்னா படார்னு பிடிங்கி வெடிச்சு விட்றோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது எம்சியில் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இப்போ நம்ம எம்சியில் ஒட்டுறதை அப்படி லைவாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்சில் நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். தெரியும்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ க்ளூ யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. ஸோ 2.5 இன்ச்சு கேப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு பைப்புக்கு தகுந்த ஒரு கேப் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த சைடில் நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பம்ப் இது பண்ணி நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி இது எம்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரெஸ் பண்ணிக்கலாம்னாக்கா நம்ம வந்து இதில் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓட்டலாம். ஓகேங்களா? ஸோ க்ளூ யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒட்டினீங்க வெரி டேஞ்சர். நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்திங்கன்னா க்ளூ யூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த க்ளூ தான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ பைப்புக்கு ஓட்டுற க்ளூ தான் அது. ஓகே. இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துன்னு நல்லா தடவி விட்டுக்கலாம்.
பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒட்டலாம் பாருங்கள். டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து காற்று ஹேர் வந்து வெளியே லீக் ஆகாது. ஓகே, அவ்வளோதான். ரொம்ப நல்லாவே டைட்டாக பிடிச்சிக்கிச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேப் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ 2 இன்ச்சு கேப்பு. ஸோ அதையும் நம்ம பார்த்தீங்கன்னா க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். நம்ம வந்து முடிஞ்சாச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட் வால் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சின்னோண்டு கேட் வால். அதுதான் இது. ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் வந்து நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணணும். க்ளூ யூஸ் பண்ணாமல் ஒட்டணும் அப்படின்னு நினைங்களா. ஸோ அது வெடித்து தெரிச்சு விட்ருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப டேஞ்சர். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். கேமராவில் தேவை நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புல்லட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஓகே, ஸோ ஒரு தோராய அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஓகே, இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஒரு ஆணி எடுத்துக்கலாம். இந்த ஆணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு சென்டர் ஷேப்பில் வச்சுட்டு ஸோ அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம். ஓகேங்களா. அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு அம்பு மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. ஓகே, அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு புல்லட்ஸ் நம்மளுக்கு வந்து மேக் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே, உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு புல்லட்ஸ் மாதிரி மேக் ஆகிடுச்சா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எப்படி உங்களுக்கே தெரியும். எனக்கு சொல்ல தெரியல எப்படின்னு. ஓகே, இப்போ நான் பார்த்திங்கன்னா இது வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஓகேங்களா. க்ளூனால் நம்ம வந்து 5 ரூபா பைக்குக்கு இருந்தால் கூட ஓகே. ஸோ அந்த பைக்குக்கு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ 50 ரூபா பைக்குக்கு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன், பெரிய குயிக்கு. இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சொட்டு உள்ளே விட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் உள்ளே இருக்க ஆணியனை ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகே, ஸ்ட்ராங் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த கேப்புக்கு நேராக நீங்கள் வந்து க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிள் தான் இது வந்து செய்கிறது. ரொம்ப கஷ்டம்லாம் நினச்சிக்காதீங்க. ஸோ ரொம்பவும் சிம்பிள் தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையிலலாம் ஒழுகுது. ஸோ ரொம்ப ஹீட் அடிக்குது. ஓகேங்களா. ஓகே, இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கட் பண்ணணும். இந்த இடத்துல பாதியாக அந்த பைப் எடுத்துட்டடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்து 1.5 இன்ச்சு இது 3/4 இன்ச்சு பைப் நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சின்னது. ஸோ 2 அடி கிட்ட எடுத்துகிட்டு அந்த பைப்பில் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத நம்ம வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெளியே நிற்கிது அப்படின்றத பாருங்கள். ஸோ இவ்வளோ வெளியே நிற்கிது. நம்ம வந்து கட் பண்ணி வெளியே எடுத்துடணும். இதுக்குள்ளே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து புல்லட்ஸாக மேக் ஆகும். ஓகேங்களா. ஸோ சிசர் யூஸ் பண்ணி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புல்லட் வந்து மேக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஹேர் நம்ம வந்து ஊதணும் அப்படின்னு நம்ம வாயிலோட ஊதணுன்னாக்கா நம்ம செம்ம ஃபோர்ஸாக நம்மளுக்கு வந்து வெளியே போவோம். நம்ம அதுவும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ வாயில் ஊதனா எவ்வளோ தூரம் போகுது, நம்மளோட ஏர் கன்னில் ஊதனா அது எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 புல்லட்ஸ் கிட்ட மேக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். அப்புறம் கைக்கு கூட குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹேர் கன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு உடனே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டார்கெட் பாயிண்ட் வந்து நான் ஒன்று எடுத்துகிட்ருக்கேன். அந்த தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் அடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஹேர் கன்னை வச்சு நம்ம அதை வந்து சுரக போகிறோம் அணியை. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஸோ இதை வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்பவும் டேஞ்சர். அப்புறம் என்னோடய சேனலை பார்த்து நீங்கள் பண்ணி எந்த ஒரு யூஸும் இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னாக்கா எனக்கு வந்து இன்னும் தெரியாது. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் வந்து பண்ணேன். ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஓகேவா. இந்த வீடியோ ஜஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் எப்படி செஞ்சீங்க அப்படி அதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்படி ஓகேங்களா, அதை பற்றி டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் செய்கிறேன் அப்படின்றத ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா. ஓகே, இந்த நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் ஆர்ட்டில் தான் நம்ம வந்து இப்போ ஹேர் கன்னை வச்சு நம்ம இது அடிக்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அடியாக நம்ம எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஹேர் வந்து ஃபில் பண்ணலாம். ஹேர் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுடைய புல்லட்ஸை நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபில் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 10 டைம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதே ஓவரான காற்று. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைமுக்கு மேலே அடிச்சிட்டேன். கேட் வால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. நம்ம புல்லட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய புல்லட்ஸ் பாருங்கள், இதுதான். இப்போ நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வேறு கொடுப்போம். ஸோ இன்னொரு வரைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இது பண்ணோம். அதெல்லாம் நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு. இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே சரிங்க, இங்கே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி அடிக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஓகேங்களா. தெரியும் தான் நினைக்கிறேன். தெரியுண்ணா நானும். ஓகே, நானும் தெரியலாமா. ஓகே, நான் வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் அடித்து கீழே விழுந்துருச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம வந்து லோட் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா. போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், தென்னை மரத்துலேயே போய் இறங்கிச்சு. ரொம்ப பவர்ஃபுல். ஓகேங்களா. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த ஒரு ஹேர் கன்னு. ஸோ நீங்கள் வந்து யாரும் இந்த மாதிரி ஜஸ்ட் நான் ஒரு தோராயத்துக்கு தான் அடிக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. ஓகேங்களா. பார்த்து நீங்கள் காமெடியாலாம் நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா இப்போ தென்னை மரத்தில் சொருகிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குத்தி இருக்கிறது தெரியும். நான் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பீஸ் வச்சுருக்கிறது ரொம்ப வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஷாட் இது, செகண்டு, தேர்டு. ஓகேங்களா. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பாருங்கள். மை காட். ஸோ ரொம்ப டைட்டாக இருக்குது கைஸ். தரம் பிடிக்க கூட முடியல. ஓகே, வந்துச்சு. ஸோ ரொம்ப டேஞ்சர். இதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா. வளர்றா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் உக்காந்துச்சு. இது ஒன்று தான். ஓகேங்களா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, எவ்வளோ என்ஜாய் பண்ணிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப டேஞ்சர். இருந்தாலும் டேஞ்சர். ஓகேங்களா. ஸோ என்னோடய இது சொல்கிறேன், நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா. டேஞ்சர்னாக்கா இது வேறு ஏதோ டேஞ்சர் நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இதுக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் வேணுங்க இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ நாம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ உங்களுக்காக நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா.
ஓகே see the next video till then bye. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஃப்யூச்சரில் வேறு லெவலில் காத்துக்கிட்டு இருக்குது. see the next video till then bye.